ஹலோ நண்பர்களே, 5 ஒழுக்கமான சேலஞ்சஸ் 100 நாள் ஃபாலோ பண்றதுல இன்னைக்கு நாள் 17. அல்ல எழுந்தோடனே ஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்ச நேரம் எடிட்டுக்கு அப்புறம் இந்த கீரை வேக வச்சு தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். இன்னையோட அந்த 2 நாள் ரெக்கவரி டைம் முடிஞ்சிச்சு. நாளைல இருந்து வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிடும். நமக்கு நீ பெயின் ஓரளவு கம்மியாயிடுச்சு. ஷோல்டர் வலி அப்படியே தான் இருக்க போல. சோயா வெந்த உடனே இறக்கிறான்ட்டு எங்க அம்மா கடைக்கு போயிட்டாங்க. அதை இறக்கி முடிச்சுட்டு போல டேட்ஸ் பாதாம் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டேன். அதன் பிறகு ஷோல்டருக்கு ஐஸ் ஒத்துறதை கொடுத்துட்டு காலையில மீல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபிஷ் ஆயில எடுத்து போட்டேன். நண்பர்களே, ஷோல்டர் பெயின் லைட்டா தான் இருந்தது. இருந்தாலும் வண்டி ஓட்ட போனா அதிகமாயிடுன்ட்டு இன்னைக்கு லீவா போட்டேன். ஒரு 11:30 மணி போல இந்த மாதிரி கொஞ்சமா சாலட் செஞ்சு சாப்பிட்டேன். வீட்டுல இருக்கிற காலையிலேயே எங்க அம்மா நோட் பண்ணிட்டு கருக்கா ஃப்ரிட்ஜ் டீப் ஃப்ரோஸ் மோட்ல போட்டாங்க. அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு பக்காவா மாட்டிட்டேன். மதியம் கொஞ்ச நேரம் நல்ல உறக்கத்தை போட்டுட்டு எழுந்தோடனே கொஞ்ச நேரம் ஐஸும் வச்சிட்டு இருந்தேன். அதன் பிறகு கிரேட்டினை கலக்கி எடுத்து கல்பா அடிச்சுட்டு நான் கிளாஸ் போறதுன்னே தெரியாம ஜிம்முக்கு கிளம்பி போயிட்டேன். நண்பர்களே, ஓட் மீல் சாப்பிடாம வாழைப்பழம் சாப்பிடலான்னு வாழைப்பழ கடைக்கு போனேன். இங்க இருக்க குட்டி கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்லயே முழுகிட்டாரு போல. அதன் பிறகு 2 வாழைப்பழத்தை வாங்கிட்டு ஒன்னு சாப்பிட்டு ஒன்னு வச்சிருந்தேன். கண் அசது கூட நம்ம பையன் எடுத்து வாயில விட்டாத. நண்பர்களே, நீங்க என்ன கிளாஸ் போட்டுறதுனே தெரியல. கொஞ்ச நேரம் கிரிட்டுன்னு சுத்திட்டு தீவிர யோசனைக்கு அப்புறம் ஆப்ஸ் போலான்னு முடிவு பண்ணி அதையும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஷோல்டர் யூஸ் பண்ணாம எந்த கிளாஸுமே போட முடியல. காலையில இருந்து ரெஸ்ட் விட்டு ரெக்கவரி எல்லாம் பண்ணிட்டு திருப்பியும் ஒர்க் அவுட் போட்டு வழியை வர வைக்க நான் விரும்பல. அதனால பொறுமையா ஆப்ஸுக்கு 4 கிளாஸ்ல 2 செட்டா போட்டு முடிச்சிட்டேன். நம்ம பசங்க எல்லாம் வெறியாங்க வெயிட் ஸ்குவாட் போட்டுட்டு இருந்தாங்க. அதுல இந்த ரிஷி என்னோட எக்ஸ்ட்ரா 8 கிலோ போட்டு அடிச்சா இன்னைக்கு. பிறகு ஜிம்ல பவர் கட் ஆனாலே இந்த மாதிரி சேட்டையெல்லாம் நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நேத்தையும் அதே தான் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் எல்லா ஆங்கிலும் மாத்தி போட்டோ எடுக்கும் போது கரண்ட் வந்துச்சு. நான் சீக்கிரமா நீ ஒர்க் அவுட் முடிச்சதுனால இவங்களை இந்த மாதிரி கொஞ்ச நேரம் தொல்லை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். வண்டிக்கு எரிபொருள் நிரப்பின்னு முட்டையும் சிக்கனும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நண்பர்கள் வந்த உடனே சோம்பேறியா இருந்ததுன்னா சரினே தெரியல. அதனால சோம்பேறி சீக்கிரமா செய்யலாம் முடிவு பண்ணி அதை செஞ்சு முடிச்சிட்டேன். வர பாய் நம்மளுக்கு போன் பீஸா தட்டுறா போல. சீக்கிரம் வேற கடையை மாத்தணும். அதுக்கப்புறம் அடுத்த நாளுக்கு பாதாம் முக்கிட்டு வழக்கம் போல தண்ணியே நோட்டிட்டு தூங்க போயிட்டேன். நண்பர்களே மறக்காம லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல பார்த்தா சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறவங்க.